Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great are you, Lord, and worthy of glory, great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord, now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord, great is the Lord, great is the Lord. தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் சபை என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். சர்ச், அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அநேக ஜனங்கள் இன்று சபை என்றால் ஒரு கட்டிடம் என்று புரிந்து வைத்திருக்கிறார்கள். வேதம் சபையை குறித்து போதிப்பது இது அல்ல. சபை என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான எக்லிசியாவிலிருந்து வருகிறது. எக்லிசியா என்றால் அதற்கு ஒரு கூடுகை அல்லது அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. சபைக்கு அதற்கு அவரே தலையாய் இருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது, அதற்கு அவரே தலையாய் இருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புறவருடைய நிறைவாகி சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரீரமான சபைக்கு, சரீரம் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்பது பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளால் உருவாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சபையின் நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 42 வசனத்திலே அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பிரியமானவர்களே, வேதாகமத்தில் உள்ள சபையின் நோக்கம் என்ன? வேதாகமத்தில் உள்ள உபதேசங்களை சபை போதிக்க வேண்டும். வேதாகமத்தில் உள்ள உபதேசங்களை சபை போதிக்க வேண்டும். சபை விசுவாசிகள் ஐக்கியம் கொள்ளுகிற இடமாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஐக்கியம் கொள்ளுகிற இடமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராபோஜனத்தை சபை அனுசரிக்க வேண்டும். சபையில கம்யூனியன் சர்வீஸ் இருக்கணும். சபை ஜெபிக்க வேண்டும். சபை இன்னைக்கு பாருங்க, ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஜெபம் குறைஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, நிறைய ஆர்சி சபைகள் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க, ஏழைகளை பராமரிப்பாங்க. அதான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சபை திக்கற்ற, அதை யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ளுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சபை கொடுங்க, ஒரே வாங்குறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கொடுங்க கொடுங்க கொடுங்க, பணத்தை கொடுங்க பணத்தை கொடுங்கன்னு வாங்குறதுல குறிக்கோளாக இருக்கக்கூடாது. கொடுக்கணும். ஏழைகளுக்கு கையை நீட்டு சபை கொடுக்கணும். ஏழைகளுக்கு விதவைகளை விசாரிக்கணும். அதை தான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு அநேக சபைகள் காணிக்கை வாங்குறதுலே குறிக்கோளா இருக்காங்க. காணிக்கை கொடுக்கணும், தப்பு இல்லை. காணிக்கை சபைக்கு விசுவாசிகள் போடணும், தசம பாங்க கொடுக்கணும், தவறு இல்லை. ஆனால் ஒரேடிய காணிக்கை அதுக்கு காணிக்கை இதுக்கு காணிக்கைன்னு ரொம்ப விசுவாசிகளை வற்புறுத்தக்கூடாது, தொந்தரவுப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, சபை ஜெபிக்கிற இடமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய சபைகள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் ஆராதனை நடக்கு, மற்ற நேரம்லாம் சபை பூட்டி கிடக்குது. சபை ஜெபிக்கிற இடமா இருக்கணும். சபை தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்கு தானே கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரு. சபை ஜெபிக்கணும். சபை சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும். வேதம் சொல்கிறது, ரோமர் 12:9 முதல் 13 வசனத்திலே, அங்கே மத்தேயு 24:14, மத்தேயு 24:14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். சுவிசேஷ ஊழியம் செய்யாத சபை முதுகு எலும்பு இல்லாத சபை. சுவிசேஷ ஊழியம் செய்யாத சபை முதுகு எலும்பு இல்லாத சபை. உங்களுடைய சபையில சுவிசேஷ ஊழியம் வாரத்துக்கு ஒருக்க நீங்க கண்டிப்பா போகணும். மாசத்துக்கு ஒருக்காக போக பாருங்க. சுவிசேஷ ஊழியம் செய்யாத சபை முதுகெலும்பு இல்லாத சபை. பிரியமானவர்களே, சபை என்பது இயேசுவால் நிறுவப்பட்டது. சபை கிறிஸ்துவனுடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். சபையிலே கடைபிடிக்க வேண்டியவை ரோமர் 12 அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலே, உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சபையில் அன்பு காணப்படணும், ஐக்கியம் காணப்படணும். இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னா அரசியல், சண்டைகள், அன்பு இல்லை. சபையில அரசியல் பண்ணுவதற்கு வேற இடம் இருக்கு, சபைக்குள்ள அரசியல் பண்ணுவதற்கு கர்த்தர் உன்னை வைக்கவில்லை. பிரியமானவர்களே, சபையில் அன்பு இருக்கணும்.
சகோதர சிநேகத்தில் ஒருவரில் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகம் இருக்கணும் சபையில. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். சபையில போட்டி இருக்கக்கூடாது, சபையில பொறாமை இருக்கக்கூடாது, சபையில சண்டைகள் இருக்கக்கூடாது. சபை ஐக்கியமா இருக்கணும். சபையில வருகிற விசுவாசிகள் ஐக்கியமா இருக்கணும். கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளணும். 11ஆம் வசனத்திலே அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சபையில ஊழியம் நடக்கணும். நிறைய சபையில ஊழியம் இல்லை, அட்டூழியம் தான் நடக்குது, ஊழியம் இல்லை. பிரியமானவர்களே, ஊழியம், சபையிலிருந்து ஊழியம் நடக்கணும். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். சபை ஜெபிக்கிற இடமா இருக்கணும். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அந்நியரை உபசரிக்கணும். உங்க சபைக்கு புதிய விசுவாசிகள் வர்றாங்களா, அவங்கள உபசரிக்கணும், அவங்கள வரவேற்கணும். நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்கள விசாரிக்கணும். பிரியமானவர்களே, சபைதான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களிலே நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனம் என்று என்னுடைய சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். சபை தோன்றி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு சபை நிற்கிறது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தோன்றினார்கள், மாண்டு போனார்கள். ஆனால் சபை நிற்கிறது காரணம் நீங்களும் நானும் சபைக்காக ஜெபிக்கிறதினால்தான், சபைக்கு போகிறதினால்தான். பிரியமானவர்களே, எபேசு சபையின் தூதனுக்கு அங்கே எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்வித்தலும் மத்தியில் உலாவிக் கொண்டு சொல்லுகிறதாவது, அங்கே சொல்லுகிறார் கர்த்தர், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் சொல்வதை நீ சோதித்தவர்களை பொய் என்று கண்டதையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பெரியமானவர்களே, அங்கே 7ஆம் வசனத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருத்தின் கனியை புசி கொடுப்பேன் என்று எழுது. அங்கே சொல்லப்பட்டிருக்க எபேசு சபைக்கு நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். பாருங்க, இன்னைக்கு இப்போ நான் வாலிப வயசுல பார்த்தீங்கன்னா அதிகமாக உபவாசம் இருப்பேன், அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பேன். இன்னைக்கு அந்த உபவாச ஜெபம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் குறைஞ்சிட்டாங்க, விசுவாசத்தில் குறைஞ்சிட்டாங்க, நம்பிக்கையில் குறைஞ்சிட்டாங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஆதியில் கொண்டிருந்த அன்பு வேணும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு, ஏசப்பாவட்ட ஆதியில் கொண்டிருந்த அன்பு வச்சிருக்கீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் லவ் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தி வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது. பிரியமானவர்களே, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராக இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூசணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்.
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. நீ பட போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பயப்படக்கூடாது. பிசாசு முதல்ல பயத்தை கொண்டு வருவான். பயப்படக்கூடாது. பிரச்சனைகளை கொண்டு வருவான். பயப்படக்கூடாது. சத்துருக்களை கொண்டு வருவான். பயப்படக்கூடாது. அவர் சொல்ற வசனம் சொல்லுது, மரண பரியந்தவனே உண்மையாயிரு. மரண பரியந்தம் உண்மையாயிரு. நீ ஏன் பயப்படணும்? உன்ட்ட தப்பு இல்லைல்ல. நீ தப்பு இல்லைல்ல உன்ட்ட. நீ ஏன் பயப்படணும்? நீ நேர்மையாய் நடக்கிறவன் அல்லவா? நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுகின்றான். அடுத்தபடியாக பெருகமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருப்பதையும் சாத்தான் குடிகொண்ட இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதழியாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதத்தை கைக்குள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதத்தை கைக்குள்ளவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவன் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இங்கே பெருகமு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம், நீ விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்க கூடாது. வேசித்தனம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காத. ஆண்டவர் சொல்ற காரியம். பிரியமானவர்களே, வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக வழிபடும் ரெண்டு தேவனுக்கு அருவருப்பானது. ரெண்டும் தேவனுக்கு அருவருப்பானது. இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் விலகி நடக்க வேண்டும். நீ பாருங்க, எங்க பார்த்தாலும் விபச்சாரம். விபச்சாரம் விடுதி வச்சு நடத்திக்கிட்டு கொண்டு அதை வச்சு பிசினஸ் பண்றாங்க. தேசம் எங்கேயோ பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து மேலை நாடுகளில், ஐரோப்பா நாடுகளிலே இந்த கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. ஏன் சென்னையிலே ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க, ஆணும் ஆணும் பெண்ணுக்கு திருமணம் செய்யலாம்னு சொல்லி. எவ்வளவு பயங்கரமான ஒரு கடைசி காலம், எவ்வளவு ஒரு பயங்கரமான பாவம். பெண்ணு ஆணாக மாறுகிறதை பார்க்கிறோம், ஆண் பெண்ணாக மாறுகிறதை பார்க்கிறோம். அறுவை சிகிச்சை செய்து கொண்டு எவ்வளவு அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. அசிங்கமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறாங்க. தியத்தீரா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி சுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கல போன்ற பாதங்களுமான தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்க அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளம் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவருடைய எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தியத்திரா சபையின் தூதனுக்கு சொல்லுகிறார். சபை எப்படி இருக்கிறது? சர்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்று ஆண்டவர் சொல்ல காரியம், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு அதாவது
அங்கே வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய 7 ஆவிகளை 7 நட்சத்திரங்களை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிரோண்டு பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கிறாய், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு நிறைவுள்ளவனா நான் காணவில்லை, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, அவர்கள் பாத்திரவன்களான நம்முடைய வெண்வஸ்திரம் தரித்து என்னுடைய கூட நடப்பார்கள், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்தின் அவனுடைய நாமத்தை அவன் கிறுக்கிப்படாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாது திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாய் இருக்க உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் உனக்கு போட்ட மாட்டான். பிலதெல்பியா சபை எப்படி இருக்கிறது பாருங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்க உன் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சபை போல நாம் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் மறுதலிக்க கூடாது. பிரியமானவர்களே, சபைதான் தேசத்திலே பெரிய எழுப்புதலை கொண்டு வரும். சபைதான் தேசத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சபை உற்சாகமாக செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, சபையிலே தேவன் கிரியை செய்கிறான். சபை இயேசுவால் நிறுவப்பட்டது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உலகமெங்கும் இருக்கிற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமணியிலே சபை செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு சபைகளிலே ஒற்றுமையையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்தலும். சபைக்கு வருகிற விசுவாசிகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரிய தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம், இந்த ஊழியத்தை தாங்கலாம். இந்த ஊழியத்திற்கு விதயங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அறிமுகப்படுத்துங்கள். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடல்களை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. ஒளி நிறைவே, அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோ. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோ. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோ.